ஒரு பக்கம் 700 பேரை வேலையை விட்டு நீக்குறாங்க. இன்னொரு பக்கம் வேக்காக 1,35,000 கோடி டாலர் செலவு பண்ண போறாங்க. இதுதான் இன்னைக்கு டேட்டால நடந்துட்டு இருக்கிறது. இந்த ஒரு செய்தி உலகத்தோட ஒரு கசப்பான உண்மையை நமக்கு காட்டுது. அது என்னன்னு பார்க்கலாம். முதல்ல என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். Facebookஐ சொந்தமா வச்சிருக்கிற டேட்டா ஒரு பெரிய மறுசீரமைப்பு செய்துட்டு இருக்காங்க. அதோட முதல் கட்டமா 700 பேரோட வேலையை நீக்கி இருக்காங்க. இது ஆரம்பம் தான், இன்னும் அதிகமா இருக்கலாம். ஆனா அதே நேரத்துல டேட்டா ஒரு அதிர்ச்சியான அறிவிப்பும் பண்ணியிருக்காங்க. இந்த வருஷம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்க்காக, அதாவது ஐ ஓட்டுறதுக்கு தேவையான டேட்டா சென்டர்ஸ், சிப்ஸ், கம்ப்யூட்டர்ஸ்க்காக அவங்க 1,35,000 கோடி டாலர் வரைக்கும் செலவு பண்ண போறாங்க. இது கற்பனை செய்ய முடியாத அளவுக்கு பெரிய தொகை. இங்கதான் அந்த கசப்பான உண்மை இருக்கு. ஒரு பக்கம் மனிதர்களோட வேலையை நீக்குறாங்க. இன்னொரு பக்கம் மச்சின்ஸ்க்காக கோடிக்கணக்கான டாலர் கொட்டுறாங்க. இதோட சொல்லப்படாத செய்தி தெளிவா இருக்கு. பெரிய நிறுவனங்கள் இப்ப மனித உழைப்பை விட மேல அதிக நம்பிக்கை வைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன் இப்படி? காரணம், பெரிய நிறுவனங்கள் நினைக்கிறாங்க அவங்களோட வேலையை வேகமா, மலிவா, பெரிய அளவுல செஞ்சு முடிக்கும்னு. ஒரு ஏஜென்ட் ஓய்வு இல்லாம, சம்பளம் இல்லாம இரவு பகலா வேலை செய்யும். அதனாலதான் இந்த மாற்றம். ஆனா இது நல்லதா? இங்க ரெண்டு பக்கமும் இருக்கு. ஒரு பக்கம் மூலமா நிறுவனங்கள் வேகமா வளரலாம், புது ப்ராடக்ட்ஸ் உருவாக்கலாம். இன்னொரு பக்கம் பல குடும்பங்களோட வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது. ஒரு புது டெக்னாலஜி வரும்போது சில வேலைகள் போகும், சில புது வேலைகள் வரும். இது வரலாறு முழுக்க நடந்திருக்கு. ஆனா இந்த தடவை மாற்றம் மிக வேகமா நடக்குது. அதுதான் கவலை. இது நமக்கு என்ன சொல்லுது? எதிர்காலத்துல வேலை செய்யற விதம் மாறப்போகுது. சும்மா ஒரு வேலையை செய்ய தெரிஞ்சா மட்டும் போதாது. ஐ எப்படி பயன்படுத்துறதுன்னு கத்துக்கணும். ஐ ஒரு எதிரியா பார்க்காம ஒரு கருவியா பயன்படுத்த தெரிஞ்சவங்க தான் இந்த புது உலகத்துல வெல்வாங்க. ஒரு விஷயம் தெளிவு. வளர்ச்சி நிற்காது. அதனால நம்மை நாமே தயார்படுத்திக்கிறது தான் புத்திசாலித்தனம். புது ஸ்கில்ஸ் கத்துக்கிறது, மாற்றத்துக்கு தயாரா இருக்கிறது. இதுதான் இன்னைக்கு மிக முக்கியம். உங்க கருத்து என்ன? வேலைகளை பறிக்குதா இல்ல புது வாய்ப்புகளை கொடுக்குதா? கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி உலகத்தோட உண்மைகளை மறைக்காம தமிழ்ல தெளிவா தெரிஞ்சுக்க விகோடிஃபைட் ஐ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐகானை அழுத்துங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம்.